வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி சாதம் செய்யலாம். பச்சை மிளகா, 4 பூண்டு, 1 இஞ்சி, 1 கட்டு கொத்தமல்லி, 2 பல் தேங்காய் போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நிறையா கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்து போட்டு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செகப்பாக வறுத்துட்டு பிறகு அதில் நம்ம முந்திரி பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம், வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். வேர்க்கடலையும் ரெண்டுமே போட்டுக்கலாம். போட்டு அது நல்லா இது வதக்கிட்டு பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குங்க இல்லையா, அந்த கலவையும் அதில் போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவு 2 நிமிஷம் போதும் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே சாதம் வடித்து வச்சுருக்கணும், உதிரியாக அதை வடித்து ஆற வச்சு வச்சுருக்கணும். அதையும் இதில் போட்டுக்கணும். நம்ம வதக்கும் போதே கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். நம்ம சாதம் ஏற்கனவே ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை எடுத்து அதில் கொட்டி நல்லா கிளறணும். நல்லா கிளறினா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விடுங்க. அந்த இது கலவை நல்லா அந்த க்ரீன் கலரில் இருக்க அந்த இது நல்லா கலரணும். அந்த சாதத்தில் போட்டு நல்லா கிளறி கட்டி இல்லாத நல்லா கிளறுங்க ஃபுல்லாக. நம்ம டெய்லி தூங்கி எஞ்சி என்ன செய்யணும்னு யோசிக்கிறம்போது அப்போ உடனே ஒரு 10 நிமிஷத்தில் செய்யலாம் கொத்தமல்லி சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு. இந்தமாதிரி நல்லா கட்டி இல்லாத நல்லா கிண்டி விட்டுட்டு ஆப்ஷன் நான் போடுவேன்னா சும்மா அரை லெமன் கொஞ்சம் அரை லெமன் புழிஞ்சு விட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக தானே போட்டோம் அந்த இதுக்கு மட்டும், பேஸ்ட்டுக்கு மட்டும். இதுக்கு சாதத்துக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டுனிங்கன்னா கட்டி முட்டி எதுவுமே இல்லாமல் இருக்கணும், அப்போ நல்லாயிருக்கும். நல்லா கிண்டிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அரை லெமன் அவங்க டேஸ்ட்டுக்கு தானே, உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கிளறி லஞ்ச் பாக்ஸில் வச்சுட்டு நம்ம வேணால் உருளைக்கிழங்கு, ஒரு வாழைக்காய், ஏதாவது ஒரு தொட்டுக்கு ஒன்று செஞ்சு அனுப்பிச்சிடலாம். கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். தேங்க்யூ.